Hi everyone. இந்த வீடியோல மகேஷ் தத்தானி எழுதின டான்ஸ் லைக் எ மேன் அப்படிங்கிற பிளேயோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மகேஷ் தத்தானி 7th August 1958 பிறந்த ஃபேமஸ் இந்தியன் டைரக்டர், ஆக்டர், பிளே ரைட், அப்புறம் ரைட்டரும் கூட. இவர் நிறைய ஃபேமஸ் பிளேஸ்லாம் எழுதி ஸ்டேஜ் பண்ணியிருக்காருங்க. இவரோட ஃபேமஸ் பிளேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் சொல்யூஷன், டான்ஸ் லைக் அ மேன், பிரேவ்லி ஃபாட் த குயின், ஆன் அ மக்கி நைட் இன் மும்பை, தாரா, அப்புறம் 30 Days in September, த பிக் ஃபேட் சிட்டி அதெல்லாம் எழுதியிருக்காரு. அப்புறம் பிளே ரைட் அப்படிங்கிற கேட்டகிரியில் ஃபஸ்ட்டு ரைட்டராக நம்ம சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கினது மகேஷ் தத்தானி தான். அண்ட் இவருடைய பிளேஸ் எல்லாமே நிறைய டிரெக்டர்ஸால் டிரெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. சரி வாங்க இந்த டான்ஸ் லைக் அ மேன் அப்படிங்கிற இந்த பிளேயை பற்றி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இதில் உள்ள மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். சரி தானே, 2 ஆக்ட் பிளே தாங்க, குட்டி பிளே தான். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளே. அதாவது சொசைட்டியில் நடக்கிற ப்ராப்ளம்ஸை ஹைலைட் பண்ணி சொல்கிறதுல ரொம்பவே எக்ஸ்பர்ட் மகேஷ் தத்தானி. பஸ் மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஜெயராஜ், ரத்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஜெயராஜ் ஹஸ்பண்ட், ரத்னா ஒய்ஃபு. அப்புறம் அம்ரித் லால் அப்படிங்கிறவர் ஃபாதர், லதா அப்படிங்கிறது அவங்களுடைய பொண்ணு, அப்புறம் விஸ்வாஸ் அப்படிங்கிறவர் சன் இன் லா. இவ்வளோ தான் கேரக்டர், மொத்தம் 5 கேரக்டர் தான். ஸோ மகேஷ் தத்தானியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, சொசைட்டியில் நடக்கிற ப்ராப்ளம்ஸை ஹைலைட் பண்ணுவார். அப்புறம் சொசைட்டியில் ப்ராப்ளம், இதை பேசினாலே பிரச்சனை அப்படின்னு நினச்சி சில இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அதை அவருடைய டாப்பிக்காக எடுத்து அவருடைய பிளேயில் வந்து கான்செப்டாக வச்சு ஒரு நல்ல ஆடியன்ஸ்க்கு வந்து எக்ஸிபிட் பண்ணுறது தான் அவருடைய ஸ்பெஷல் எலமெண்ட்டே. ஸோ இப்போ இந்த பிளேயோடைய டைட்டில் பாருங்கள், டான்ஸ் லைக் அ மேன். ஸோ இந்த டைட்டிலே நமக்கு என்னங்கிறத ஈஸியாக புரிய வச்சுருது. இந்த பிளேயோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, அதாவது மெயின் கேரக்டருடைய அப்பா வந்து தன்னுடைய பையன் வந்து அவர் விமன் மாதிரி பிஹேவ் பண்ணுறான். அதனால் இவன் வந்து அவனுடைய கரியரான டான்ஸை வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதை மீன் பண்ணுது. டான்ஸ் லைக் அ மேன் அப்படின்னா, ஒரு மேன் மாதிரி நீ டான்ஸ் பண்ண, நீ விமன் மாதிரி நீ நடந்துக்கிறதுனால நீ அந்த கரியரை வந்து கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயின் கேரக்டருடைய அப்பா நினைக்கிற அந்த கான்செப்டை பிளேயில் வச்சுருப்பார் மகேஷ் தத்தானி. ஸோ ஒரு 2 ஆக்ட் ஸ்டேஜ் பிளேங்க இது. ஸோ ஒரு 3 ஜெனரேஷனுக்கு அவர் 3 டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ஸ் அவங்களோட மைண்ட் செட் என்ன, ஒருத்தர் வந்து எப்படி அவங்களுடைய பர்சனல் ஆம்பிஷனை என்னவா வச்சுருக்காங்க, அதை அட்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயத்துலலாம் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறாங்க, அவங்களுக்குன்னு என்னென்ன கான்ஃப்ளிக்ட்லாம் உள்ளே நடக்குது அவங்களுக்குள்ள அப்படிங்கிறத மேஜர் டாபிக் குறிப்பாக டான்ஸை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி இவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ 3 ஜெனரேஷனில் யாரெல்லாம் பாருங்கள், அவங்க ஃபாதர் அண்ட் சன், அப்புறம் அவங்க டாட்டர் இன் லா. ஸோ இந்த கேரக்டர்ஸ்குள்ளே என்னெல்லாம் நடக்குதுங்கிறது தான் பிளேயாக காட்டியிருப்பார் மகேஷ் தத்தானி. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொன்னேன் இல்லையா, ஜெயராஜ் அண்ட் ரத்னா, அவங்க வந்து தன்னுடைய கெரியரை டெவலப் பண்ண நினைக்கிறாங்க. ஸோ அஸ் அ டான்ஸராக எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டான்ஸ் அப்படிங்கிறது பேஷன் மட்டும் கிடையாதுங்க, அவங்களோட வாழ்க்கையே அதுதான். அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கிற கேரக்டர்ஸ் தான் ஜெயராஜ் அண்ட் ரத்னா. இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, ஜெயராஜோடைய அப்பா இருக்கார் இல்லையா, அம்ரித் லால், அவருடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, த டான்ஸ் அப்படிங்கிறது ப்ராஸ்டியூட்டுடைய ப்ரொஃபஷன். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது இதை வந்து அந்த டாட்டர் இன் லா ரத்னா இருக்கா இல்லையா, அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதே மாதிரி ஜெயராஜாலே அக்செப்ட் பண்ண முடியல. எப்படின்னா, தன்னுடைய கரியரை இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவர் ரொம்ப ஒரு டான்ஸ் அப்படிங்கிறத பேஷனேட்டாக எடுத்து பண்ணுறாரு. பட் இவராலையும் அதை அவங்க அப்பா சொல்கிற வார்த்தை, ஏன்னா பேட்ரியாக் மைண்ட் செட் உடையவர் தான் அம்ரித் லால். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வேர்டு தான் என்னுடைய ஃபேமிலியில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். பட் இருந்தாலும் இவனாலே அதை ஏற்றுக்கவே முடியல நம்ம ஜெயராஜால். எப்படி அவரால் டாலரேட்டே பண்ண முடியல பாருங்கள். எப்படின்னா, அந்த சலங்கை கட்டி ஆடுறாங்க இல்லையா, அந்த சத்தமே இவருக்கு பிடிக்காது. அந்த டிங் டிங் அப்படி சவுண்டு போகிற காலில் கட்டிட்டு ஆடுறது, குறிப்பாக அந்த ப்ராக்டிஸிங் செஷனில் டான்ஸ் ஆடுற அந்த சவுண்டே இவருக்கு பிடிக்காத ஒரு மொமெண்ட் தான் நம்ம ஜெயராஜோடைய அப்பாவான அம்ரித் லால். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஜெயராஜுக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு குரு அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அவருமே இந்த மாதிரி இருக்கார், நடத்தையெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பரதநாட்டியம் சொல்லி அவனும் லாங் ஹேர்லாம் மெயின்டைன் பண்ணுறான், இவனும் அதே மாதிரி வச்சுருக்கான், அவங்க பேச்சை கேட்டுட்டு, அதனால் இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல.
ஸோ இங்கெல்லாம் இப்படி ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராஜ்கிட்ட சொல்லிடுறாரு அவங்க அப்பா. அப்போது நம்ம ரத்னா என்ன பிளான் பண்ணுறா அப்படின்னா, சரி இங்கே தானே டான்ஸ் ஆடக்கூடாது, சரி அந்த லேடி சொல்லி கொடுக்குற ஒரு வீட்டிலே போய் நம்ம டான்ஸ் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் அந்த லேடி எங்கே இருப்பா அப்படின்னா பிராத்தல் ஹவுஸில் இருக்கிற ஒரு லேடி, அங்கே போய் நம்ம டான்ஸ் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ அம்ரித்லால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்படியே அங்கே போய் கற்றுக்கிட்டா அப்படின்னா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியே அங்கேயும் போய் இந்த பிராத்தல் ஃபீல்டுக்குள்ளேயே அவங்க போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட் வந்து ரொம்ப பேனிக் ஆயிடுது. அதனால் ரத்னா வந்து அங்கே ஓல்டு அந்த அந்த பிளேஸ்க்கு போய் நீ டான்ஸ்லாம் கற்றுக்கக்கூடாது, அங்கெல்லாம் போகாத, அங்கே போயிட்டுலாம் நீ கற்றுக்காத அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ண நினைக்கிறாங்க. பட் ஜெயராஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான். நான் வந்து டான்ஸராக தான் என்னுடைய கரியரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன், என்னை நீங்கள் ஸ்டாப் பண்ண நினைக்கிறீங்க, இதுதான் என்னுடைய ஆம்பிஷன், நான் வந்து டான்ஸ் ஆடணும், அதுக்காக நான் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் கூட போக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்து இல்லை உனக்கு வந்து நான் ஒரு அமௌண்ட் கூட கொடுக்க மாட்டேன், இது வந்து என்னுடைய வீடு, என்னுடைய ப்ராப்பர்ட்டி, எந்த அமௌண்ட்டும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ஜெயராஜ் என்ன பிளான் பண்ணுறாருன்னா ஜெயராஜும் ரத்னாவும் அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ஸோ அங்கேருந்து போனவங்க வந்து ரத்னாவுடைய அங்கிளுடைய வீட்டில் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஏன்னா ஜெயராஜும் ரத்னாவும் இப்போ அவங்களுடைய வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு இல்லையா. அங்கேருந்து போய்ட்டு அங்கிள் வீட்டில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்குது. ஏன்னா ரத்னாவுடைய அங்கிள் வந்து சில அட்வான்டேஜ் எடுத்து மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணும்போது அங்கேருந்தும் அவங்க புறப்பட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதாங்க இந்த பிளேயோடைய கான்செப்டே. இந்த பிளே வந்து ஃபஸ்ட்டு, அதாவது 22 செப்டம்பர் 1989 சௌதயா மெமோரியல் ஹால், இது வந்து பெங்களூரில் இருக்குது. அங்கே தான் ஃபஸ்ட்டு இதை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, த டான்ஸ் லைக் அ மேன் அப்படிங்கிற இந்த பிளேயை. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஜெயராஜ் வந்து ஒரு டான்ஸராக எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு நினைக்கிற அந்த மொமெண்ட்டில் வந்து அவனால் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு மொமெண்ட். அதுக்கப்புறம் ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிடுறாரு. இருந்தாலும் இவன் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறான். யார்? ரத்னா வந்து இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம், ஒரு நம்மளால் தான் முடியல அப்படின்னா கூட நம்ம பொண்ணு லதா இருக்கா இல்லையா, அவளே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டான்ஸராக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ தன்னுடைய டாட்டரும் நல்ல ஒரு பெரிய டான்ஸராக ஆல் ஓவர் த வேர்ல்டு நல்ல ஒரு பேரும் புகழும் பணமும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு நல்ல கேரியரில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எப்படி ரத்னா வந்து தன்னுடைய யங் ஏஜில் அவங்க அம்மாவுடைய சப்போர்ட்டில் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி ஒரு பெரிய டான்ஸர் ஆனாங்களோ, அது மாதிரி இப்போ லதா, ஏன்னா 3 டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸ் சொன்னேன் இல்லையா. ஜெயராஜோடைய அப்பா ஒரு ஜெனரேஷன் ஒன்று, அதுக்கப்புறம் ஜெயராஜோட லைஃப்பில் நடக்கிற மாதிரி, அப்புறம் 3rd ஜென்ரேஷனான லதாவுடைய லைஃப். அதே மாதிரி இப்போ லதா வந்து ரத்னாவுடைய சப்போர்ட்னால ஒரு மிகப்பெரிய டான்ஸராக நல்லாவே எஸ்டாப்ளிஷ் ஆகிறாங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கும் அப்படின்னா, இவங்க ஜெயராஜ் ரத்னாவுக்கு வந்து ஒரு பையன் பிறந்திருப்பான். அப்போ வந்து இவ வந்து தன்னுடைய பையனை வந்து அவங்களுடைய நேனி ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் வளர்க்க விட்டுட்டா வந்து இந்த டான்ஸு ப்ரொஃபஷனு இந்த மாதிரியே அவன் மைண்டு போயிருக்கும். அப்போ அந்த நேனி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்குது, இது தூங்குறதுக்கு ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டோசேஜ் வந்து கிளியராக தெரியாதனால ஒரு டோசேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த குழந்தையே இறந்து போயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஜெயராஜ் வந்து ஒய்ஃபை தான் ப்ளேம் பண்ணுவான், நீ தான் அதுக்கு காரணம், என்னுடைய கரியர் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கும் காரணம் நீ தான், எனக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்தது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராஜ் வந்து நம்ம ரத்னாவை தான் ப்ளேம் பண்ணுற மாதிரியான மொமெண்ட்ஸ்லாம் இந்த பிளேயில் நடந்திருக்கும். ஸோ டான்ஸை வந்து டெக்னிக்காக மகேஷ் தத்தானி இந்த பிளேயில் யூஸ் பண்ணியிருப்பார், அந்த ஜெண்டர் இஷ்யூஸ். ஏன்னா அவர் பரதநாட்டியம் ஆடுற கலைஞர்கள் அவங்களுடைய மேலாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த நளினமாக ஆடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள அந்த மேஸ்குலினிட்டி இல்லாத மாதிரி இருக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் இதில் வந்து சொல்லியிருப்பார் மகேஷ் தத்தானி. அதனால தான் அம்ரித்லால் வந்து தன்னுடைய பையன் வந்து இந்த மாதிரி டான்ஸராக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ரத்னா வந்து அது இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிஸ்கைட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு டான்ஸருங்கிறனால 2 பேருமே டான்ஸராக இந்த சொசைட்டியில் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் ரத்னா வந்து ஜெயராஜை வந்து மாற்றிருப்பாங்க. ஏன்னா இந்த பேட்ரியாக்கல் ஃபேமிலியில் வந்து அம்ரித்லால் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் 1940s அதனால தன்னுடைய பையன் வந்து இந்த மாதிரி டான்ஸர்லாம் ஆகக்கூடாதுப்பா, ஏன்னா அந்த டான்ஸிங்கிறது எல்லாமே ஒரு ஃபீமேலுக்கு உண்டான ப்ரொஃபஷன் தான், இந்த மாதிரிலாம் கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சொசைட்டியை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது, ஏன்னா அது வந்து ஜெண்டர் ரிவர்ஸ் நடக்கிற மாதிரியான ஒரு சீக்வென்ஸை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் ரிலேட் ஆகிற மாதிரி தான் மகேஷ் தத்தானி இந்த பிளே எழுதியிருப்பார். அப்புறம் லதாவுடைய ரோல் எப்படின்னா 1990s நடக்கிற மாதிரி, ஏன்னா அவங்களுமே ஒரு டான்ஸராக வந்து ரத்னா வந்து கொண்டு வந்துடுறாங்க இல்லையா. பட் லதாவோட இன்டென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய ஏர்ன் பண்ணணும், நிறைய பேரும் புகழும் சம்பாதிக்கணும், இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அப்ராட்லேயே இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட்
ஸோ ட்ரெடிஷ்னல் டான்ஸ் தான் என்னோட உயிர் அப்படிங்கிற மாதிரி ரத்னா வந்து தன்னுடைய பொண்ணால் லதா கிட்ட சொல்லி நல்லா வளர்த்துருப்பாங்க. ஆனால் அவள் வந்து என்ன நினச்சிருப்பா அப்படின்னா, அவளுடைய மைண்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். விஸ்வாட்ட வந்து சொல்லியிருப்பா, இது வந்து என்னோட ஹாபி மாதிரி தான், நான் என்னோட பேஷன் வந்து டான்ஸ் தான், பட் அது ஒரு ஹாபி மாதிரி நான் வச்சுருக்கேன், அதில் நான் கிளியராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ நம்ம லதா வந்து டான்ஸை வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் மாதிரி பார்க்குறாங்க. எந்த ஒரு ஜெண்டர் கூட அதை ரிலேட் பண்ணாமல் ரொம்ப கிளியராக இருக்காங்க. பட் அவங்க பேரண்ட்ஸ் அப்படி இல்லை இல்லையா? நம்ம ஜெயராஜும் ரத்னாவும் டான்ஸ் ரொம்ப டெடிக்கேட்டடாக அவங்க லைஃபை லீட் பண்ணாங்க. பட் நம்ம அவளுடைய பொண்ணு லதா வந்து ரொம்ப கிளியர் கட்டாக தான் இருக்கிறாள். விஸ்வாவை மேரேஜ் பண்ணும் அப்படிங்கிறது கான்செப்ட் தான், பட் அதுக்காக டான்ஸ் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு அவள் முடிவு பண்ணிடுறான். ஆனால் அவங்க அப்பா அப்படி கிடையாது, அவங்களோட பேரண்ட்ஸ் அப்படி இல்லை இல்லையா? டான்ஸ் தான் பேஷன், அதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடை விட்டே போனால் கூட ஓகே தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ரொம்ப கிளியர் கட்டாக இருந்தாங்க. பட் அவங்களுடைய பொண்ணு லதாவுடைய மைண்ட் செட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா அவள் வந்து இந்த டான்ஸை வந்து ஒரு ஹாபி மாதிரி தான் அவள் எடுத்துக்கிட்டாலே தவிர இதுதான் என்னோடய லைஃபு, இப்படியே தான் போனால் தான் என் லைஃப்பில் சக்ஸஸ் ஆவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் இல்லை. ஸோ அதுதான் அந்த 3 ஜெனரேஷன்ஸ்க்கு உண்டான அந்த கான்ட்ராஸ்டிங் நேச்சரை வந்து அவங்க கிளியராக காட்டியிருப்பார் மகேஷ் தத்தானி. ஸோ இந்த பிளேயில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்தியன் சொசைட்டியில் இந்த ஜெண்டர் அப்படிங்கிற விஷயம் எப்படி ஸ்டீரியோ டைப் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த கிளியராக சொல்லியிருப்பார். அண்ட் ஒரு விமென்க்கு உண்டான ஆம்பிஷன் இது தான், மேனுக்கு உண்டான ஆம்பிஷன் இது தான் அப்படிங்கிற மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஏன்னா மேன் வந்து விமென்க்கு உண்டான ஆம்பிஷனை எடுக்கக்கூடாது, மேன் டான்ஸ் ஆடுறது அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது மூலியமாக அந்த கேரக்டர்ஸ் சஃபர் ஆகிற விஷயங்கள் என்னெல்லாம், எப்படிலாம் அப்படி டான்ஸ் ஆடுற மென் சப்ரஸ் பண்ணப்படுறாங்க, சொசைட்டியில் எப்படிலாம் அவங்க பார்க்கப்படுறாங்க, என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன கான்ஃப்ளிக்ஸ்லாம் அவங்களுக்கு வருது அப்படிங்கிறதையும் மகேஷ் தத்தானி இதில் சொல்லியிருப்பாங்க. இது மூலயமா எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ பெனிஃபிட்ஸ் அவங்க மிஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அந்த ஆட்டிடியூட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த கேரக்டர்ஸ் மூலயமா கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஒரு 2 ஆக்ட் ப்ளே தான், ஒரு குட்டி ப்ளே தான், பட் இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அந்த ப்ளே வந்து மென் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் தான். மகேஷ் தத்தானியோட இந்த ப்ளே வந்து நிறைய இடங்களில் ஸ்டேஜ் பண்ணப்படுது. அண்ட் அந்த கேரக்டர்ஸ் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டயலாக் டெலிவரியோடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலிமா அந்த பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அது எல்லாமே இந்த பிளேயில் மகேஷ் தத்தானி கிளியராக சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய அந்த லைட் சீக்வென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மகேஷ் தத்தானி பிளேயில். ஸோ இதுதான் டான்ஸ் லைக் அ மேன் அப்படிங்கிற இந்த பிளேயோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். Thank you.